ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்க கேக் கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இதை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான டீ டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் தான் நான் எல்லா பொருட்களுமே அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து வறுக்காத ரவை தாங்க. இப்போ இந்த ரவை கூட அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை கூட நம்ம சர்க்கரையை சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து பவுடர் ஆகும். பாருங்க, இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பவுடர் ஆயிருக்கணும். அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர், 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பால், தயிர், நெய் இது எல்லாமே மூணுமே நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவை, சர்க்கரை இது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தயிர் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு தயிர் விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்து கூட செய்யலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் வந்து மாவில் நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்போ சோடா நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து மறுபடியும் இது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு மாவு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி தட்டு எடுத்திருக்கீங்க. இதில் எல்லா குழியிலையும் நம்ம நெய் தடவி எடுத்துக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் தடவும் போது இது வெந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துடலாம். ரொம்ப ஃபுல்லா சேர்த்துறாம ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொங்கி வரும், அப்போ வந்து கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க, எல்லா குழியிலையும் நம்ம மாவை சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா இந்த மாதிரி இட்லி தட்டை தட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல இட்லி பாத்திரத்துல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தட்டை உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு இதுக்கு மேல கார்னிஷ்காக கொஞ்சமா நான் கருப்பு திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க எந்த வகையான நட்ஸ் வேணாலும் நல்லா பொடியா கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஆவியில நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்க. ஒட்டாம வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும், நல்லா ஒட்டாம வந்துருங்க. இப்போ பாருங்க, நல்லா ஒட்டாம எடுக்க வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்டீம் ரவா கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. வீட்டில் ரவை இருந்தால் இந்த மாதிரி நீங்களே ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.